அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு 10ங்க. மன்னித்து கொள்ளுங்கள், ஆல்ரெடி 9 டெஸ்ட்டை நம்ம நடத்திட்டோம். நீங்கள் இன்னும் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் தான் நான் தேர்வுக்கான பகுதியை அனுப்பிட்டுருக்கேன். சரி, இன்றைய தேர்வுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 35 கேள்வியை நான் எடுத்து வந்திருக்கேன். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு எல்லாத்தையுமே கலந்து கொண்டு வந்திருக்கோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய ஃபஸ்ட்டு டாபிக் இனியவை 40. சரி, கேள்வியை பாருங்கள். இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் பூதஞ்சேந்தனார். இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். அடுத்த கேள்வியை பாருங்கள். குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. இந்த பாட்டு வரி இனியவை 40 அந்த நூலில் தான் இருக்குது. இதில் வந்திருக்கிற இந்த குளவி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. குளவி என்றால் குழந்தை என்று அர்த்தம். குளவினா குழந்தை என்று அர்த்தம். அடுத்த கேள்வியை பாருங்கள். மயரிகள் அல்லராய் மாண்புடையார். இந்த பாட்டு வரியும் அதில் தான் இருக்குது. இதில் வந்திருக்கிற மயரி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மயரி என்றால் மயக்கம் என்பது பொருள். மயரி அப்படின்னா மயக்கம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பூதஞ்சேந்தனாரின் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பூதஞ்சேந்தனார் இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இனியவை 40 நீங்கள் மாறி வந்துருச்சுங்க. இனியவைன்னு போட்டுக்கோங்க. இனியவை 40 எந்த வகையான நூல்களுள் ஒன்று? இதற்கான பதில் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இனியவை 40 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்த கேள்வியை பாருங்கள். இனியவை 40 நூலில் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அல்லது எத்தனை இனிமையான நற்கருத்துக்கள் உள்ளன? இனியவை 40 இந்த நூலில் 3 அல்லது 4 அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். அதாவது இனிமையான கருத்துக்கள் அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் இடம்பெற்றிருக்கும். 3 இருக்கலாம் அல்லது 4 கூட இருக்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். சலவரை சாரா விடுதல் இனிதே. இதில் வந்திருக்கிற சலவர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சலவர் என்றால் வஞ்சகர் என்பது பொருள். சலவர் என்றால் வஞ்சகர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் அகராதி. இது அவுட் சோர்ஸுங்க. கேள்வியை பாருங்கள். அடுங்குன்றம் இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுங்குன்றம் என்பது யானை. நல்ல கவனிங்க. அடுங்குன்றம் என்பது யானை. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். இதற்கான விடை அணவு அப்படின்னா நடுவு, அனல் என்றால் தாடி, அன்னார் என்றால் பகைவர், அணரிடுதல் என்றால் கொக்கரித்தல். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடைக்காய் இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடைக்காய் என்பது பாக்கு. அடைக்காய் என்றால் பாக்கு என்று அர்த்தம். அடுத்த கேள்வியை பாருங்கள். அடையலர் அடையார் பொருள் தருக. அடையலர் அப்படின்னாலும் அடையார் அப்படின்னாலும் ஒன்றே தான். அது பகைவரை குறிக்கும். அடையார்னா பகைவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அண்டர் என்ற சொல்லின் பொருளில் தவறானது. அண்டர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருளை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. இதற்கான பதில் தேவர், இடையர், பகைவர் இந்த 3மே வரும். உறவினர் வராது. அண்டர் அப்படின்னா தேவர், இடையர், பகைவர் வரும். உறவினர் வராது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சரியாக பொருத்த வேண்டும். இதற்கான பதில் அண்டிகம் அப்படின்னா சென்னாய். நல்லா கவனிங்க. அண்டிகம் அப்படின்னா சென்னாய். அன்னை 3 சுழி நை வந்தால் அறிவிலி பேய் என்று அர்த்தம். அண்ணாவி அப்படின்னா புலவன் அர்த்தம். அணங்கு அப்படின்னா பெண் என்று அர்த்தம். அடுத்து நான் பார்க்க போகிறது பட்டமரம்ங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு பாடல் தான். கவிஞர் தமிழ் ஒளியின் காலம் என்ன? கவிஞர் தமிழ் ஒளி அவர் தான் எழுதியிருப்பார். இவருடைய காலம் 1924 முதல் 1965 வரைக்கும் வாழ்ந்தவர். 1924 டு 1965. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? பாரதியாருடைய வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர் யார் அப்படின்னா தமிழ் ஒளி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் ஒளி எழுதிய கவிதை நூல்களின் பெயர்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் வீராயி, கவிஞனின் காதல், கண்ணப்பன் கிளிகள்லாம் சரி. நிலை பெற்ற ஒளின்னு வந்துருக்கூடாது. நிலை பெற்ற சிலை அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து நாம் பார்க்க போகிறது மரபு தொடருங்க. ஏமாற்றி விடுதல். ஏமாற்றி விடுதலுக்கான சரியான மரபு தொடர் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் கடுக்காய் கொடுத்தல். கடுக்கா கொடுக்குறான் அப்படின்னா ஏமாற்றான்னு அர்த்தம். அடுத்த கேள்வியை பாருங்கள். மனமின்றி செய்தல். சரியான மரபு தொடர் அறிக.
மனமின்றி செய்கிறாங்கன்னா அதை கடன் கழித்தல்னு சொல்லுவாங்க. கடன் கழித்தல். அடுத்த கேள்வியை பாருங்கள். செய்தியை பரப்புதல், இதுக்கான மரபுச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. தூவி விடுதல் என்பது சரி. செய்தியை பரப்புதல்னா தூவி விடுதல். அடுத்த கேள்வியை பாருங்கள். வஞ்சனை செய்தல், இதுக்கான மரபு தொடர் கேட்டிருக்காங்க. வஞ்சனை செய்தல் அப்படின்னா தெல்லடித்தல்னு அர்த்தம். தெல்லடித்தல்னா வஞ்சனை செய்தல்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள். இடைவிடாமல், இடைவிடாமல் இதுக்கான மரபு தொடர் தொடுபிடியாக, தொடுபிடியாக. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடிக்கடி, இதுக்கான மரபு தொடர் கேட்டிருக்காங்க. அடிக்கடினா ஓரடி கோரடி, ஓரடிக்கு ஓரடி. அடுத்தது பாருங்கள். மரபு சொற்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இப்படியும் தேர்வில் கேட்கலாம். இதற்கான பதில் ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிஞன் அர்த்தம். ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னா பயனற்றவன் என்று அர்த்தம். தெப்பலங்கெட்டவன் அப்படின்னா பலவீனன். தெம்மாடி அப்படின்னா அறிவீனன். அடுத்த கேள்வியை பாருங்கள். மரபு சொற்களை பொறுத்துக. இங்கேயும் மாற்றி மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் தொங்கல் விழுதல் அப்படின்னா குறைவாதல். தொடர்ச்சி பண்ணுதல்னா வழக்கிடுதல். தெரு மறுத்தல் அப்படின்னா மனஞ்சுழலுதல். தெந்தனமடித்தல் அப்படின்னா வீணே திரிதல். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேன்மலை. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டு தான். ராசகோபாலன் என்ற இயற்பெயர் பெற்றவர் யார்? இதற்கான பதில் சுரதா. சுரதாவுடைய இயற்பெயர் ராசகோபாலன். அடுத்த கேள்வியை பாருங்கள். யார் மீது மிகுந்த பற்று கொண்டதால் சுரதா என மாற்றிக்கொண்டார்? இதுக்கான பதில் பாரதிதாசன். அடுத்த கேள்வியை பாருங்கள். சுரதாவின் சிறப்பு பெயர் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாங்க. சுரதாவுடைய சிறப்பு பெயர் உவமை கவிஞர். உவமை கவிஞர் சுரதா. சரி ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஆப்ஷனையும் பாருங்கள். இயற்கை கவிஞர், தேசிய கவிஞர், உருவக கவிஞர் கொடுத்துருக்காங்களா? இவங்க யார் தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. எத்தனை பேர் சரியான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புறவு அப்படின்னா காடு, தில்லம்னாலும் காடு, அலுவம் என்றாலும் காடு, இந்த இரும்பு என்றால் உலோகம். இந்த ரூ வரக்கூடாது, இந்த ரூ அப்படின்னா காடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலைச்சொற்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸுங்க. சரி, கேள்வியை பாருங்கள். ரியல் எஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னங்க? ரியல் எஸ்டேட். இதுக்கான பதில் சொத்து அம்மகம். சொத்து அம்மகம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. இங்கே வந்து சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் பேப்பர் மார்ட் அப்படின்னா தாளகம். நைலான் அப்படின்னா நொசி விலை. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், நைலான்னா நொசி விலைங்களாம். பிளாசா அப்படின்னா அங்காடி மாளிகை. பார்லர்னா முன்றில். பார்லர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு தமிழில் பாருங்கள் முன்றில். அடுத்த கேள்வியை பாருங்கள். ரெஃப்ரிஜிரேட்டர், இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை தணுப்பு பேலை. தணுப்பு பேலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொருத்த வேண்டும். இதுக்கான பதில் பைப்பு அப்படின்னா, பைப்ஸ்னா குழாய், டியூப்ஸ் அப்படின்னா தூம்புகள். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், பைப்புனா குழாய், டியூபுன்னா தூம்பு. ப்ராடக்ட்ஸ்னா விளைவகங்கள், ஹோல்சேல்னா தொகு வணிகம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் ஏர் பேக் அப்படின்னா காப்பு பை. ஏர் ப்ளீடு அப்படின்னா காற்று கசிவு. ஏர் பாக்ஸ்னா காற்று பேலை. ஏர் சாக்ஸ் அப்படின்னா காற்று பைகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடை ஏர் பம்பு. ஏர் பம்புனா காற்றூட்டி. ஏர் ரெகுலேட்டர் அப்படின்னா வலி சீராக்கி. ஏர் பியூரிஃபையர் அப்படின்னா வலி மாசு நீக்கி. ஏர் லாக் காற்றளவி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டெஸ்ட் வீடியோ முடியுதுங்க. 35 கேள்வியை நம்ம பார்த்துருக்கோங்க. எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு தேர்வுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பிடுறேன். நீங்கள் இன்னும் சேரலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக சேர்ந்துக்கோங்க. நாளைக்கு தேர்வுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு வீடியோ கரெக்டாக காலையில் 5 மணிக்கு வந்துடும். சரி, ஓகே, இதுக்கான விடையை பார்க்கலாம். ஏர் மவுத்து அப்படின்னா காற்று புலைன்னு அர்த்தம். ஏர் ரெஃப்ரெஷ்னர் அப்படின்னா மனமூட்டி. ஏர் எலிமினேட்டர் என்றால் வழி நீக்கி. ஏர் கசன்னா வழித்தீரை. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய வீடியோ முடிந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.